Hi friends, welcome to Jaji family. நான் இப்போ பாருங்க ஊருக்கு போயிட்டு ஒரு 5 months ஊரில் இருந்துட்டு வந்தாச்சு. நாங்கள் இப்போ இன்னைக்கு தான் வந்தேன். இப்போ வாக்கிங் போகிறோம். நாங்கள் இருக்க ஏரியாவை பாருங்கள், சூப்பராக இருக்கும் வாக்கிங்க்கு. 5 kilometers நடப்போம் டெய்லி. ஊரில் அந்த அளவுக்கு எனக்கு நடக்க முடியல, அம்மா சிக்காக இருந்ததுனால நான் அங்கே இருந்தேன். இப்போ 6 monthsக்கு மேலே நம்ம அங்கே இருந்தால் நம்மளோட விசா கேன்சல் ஆயிடும். அதனால நான் இப்போ விசா ரினியூவலுக்காக வந்திருக்கேன். இனி உங்களுக்கு நிறைய வீடியோ போடலான் இருக்கோம். இன்னும் டைம் ஆகிட்டு பாருங்கள், கொஞ்சம் ஈவினிங் 6க்கு மேலே ஆகிட்டு போய் வாக்கிங் போயிட்டு அப்புறம் அங்கே எல்லாம் இருக்கேன்லாம் பார்ப்போம். இதை பாருங்கள், ஃப்ளைட்டு போகிறது பார்த்தீங்களா? பாருங்க, இது என்ன ஃப்ளவர் பேர்லாம் எனக்கு தெரியலை, ஆனால் சூப்பராக இருக்குது. டெய்லி பார்ப்போம். நாங்கள் நிறைய கேட்ஸ் இருக்கும் இங்கே. நம்ம ஊரில் டாக்ஸ் நிறைய இருக்குல்ல, நாய் நிறைய இருக்கும். இப்போ எங்கள் பேலியை கூட நான் விட்டுட்டு வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேலி என்னைய தேடும். பேலிங்கிறது நாங்கள் வளர்க்குற ஒரு நாய், வீட்டில் இருக்குது. இப்போ பக்கத்து வீட்டில் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. பாருங்கள், டேட்ஸ் மரம் தான். நமக்கு ஜூன் ஜூலை அந்த டைமில் நிறைய டேட்ஸ் கிடைக்கும். ஃப்ரூட் வரும். ரொம்ப நீங்கள் காயாக எடுத்து சாப்பிடும் போது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணி போட்டுருக்காங்க, எல்லாம் கட் பண்ணி அடுத்தோட காய் வரக்கு. ஆனால் இப்போ தான் காய் சீசன் முடிஞ்சுது, அதனால இப்போ எல்லாம் போட்டுருக்காங்க. அது வரை அந்த இதில் காஞ்சி போயிருக்கு பாரு மேலே. அதை எடுக்காம இருக்காங்களே தான், இல்ல அதை அப்படியே விட்டுருக்காங்க, என்னன்னு தெரியல. இருக்கு அந்த சைடு அந்த இடத்துல ஒரு வில்லா கட்டிட்டு இருக்காங்க. நான் போகும்போது இந்த இது கட்ட ஆரம்பிக்கல. இப்போ மேலே வர இங்கேயும் நிறைய ட்ரீஸ் இருக்கும். இங்க ஒரு அரபி வீட்டில் எல்லாமே அவங்க வீட்லயே வைப்பாங்க. ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு லேடி கூட இருந்து எங்களுக்கு ஒரு தடவை பூசணிக்காய் தந்துச்சு. எனக்கு அதை குக் பண்ண முடியலை. நான் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு, அதனால நான் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு, அத்தானோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாங்க. எவ்வளவு மரம் எல்லாம் நட்டு எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. வேப்ப மரம், அந்த மாதிரிலாம், முருங்கை மரம் எல்லா வீட்லயுமே இருக்கும். நம்ம முன்னாடி முருங்கை மரம் அந்த இதை பார்க்கணும். எலுமிச்சை மரத்தை பார்த்தீங்களா? இதுல நிறைய இப்போ கொஞ்சம் எல்லாமே கரைஞ்சி போயிருக்கு. வின்டர் ஆகும்போது கொஞ்சம் எல்லாம் செடியுமே கரைஞ்சிரும். இதுலேருந்து நிறைய எலுமிச்சை எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஊறுகாய் போட்டிருக்கோம். வீடியோ கூட போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் பறிக்கிறது, அதே மாதிரி அந்த சைடு முருங்கை மரம், பெரிய மரம், நிறைய முருங்கை காய்க்கும். நாங்கள் அதுலேருந்து முருங்கை எல்லாம் நிறைய பறிச்சிருக்கோம். முருங்கை இலை கூட்டு பொரியல் எல்லாம் செய்வோம். இதுதான் முருங்கை மரம். நிறைய ஃபுல் காயா இருக்கும் அந்த மரத்துல ஃபுல்லா. பாத்தீங்களா? இப்ப நம்ம ஊர்ல இந்த புளிய மரம் அது மாதிரி இங்க பாத்தீங்களா? நல்லா தான் இருக்கு நினைக்கிறேன். ஆனா மண்ணா இருக்கு. இது பாத்தீங்களா? காயா இருந்து மரத்திலே இருந்து பழுக்குது. காயாவும் எடுப்பாங்க. பார்த்தீங்களா? ஆலிவ் ட்ரீ தான் இது. நீ நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் காய் காய்க்கும். இங்கேயும் நம்ம யூரோப் மாதிரி நல்ல குளிர் கண்ட்ரியில தான் இது வளரும். ஆனா இங்கேயும் வளர்த்துறாங்க. சூடு கண்ட்ரில வளரும்னு வைக்கேன். அப்படியா? சூடு கண்ட்ரில நல்லா வரும், சில இடங்கள்ல வரும். யூரோப்ல தான் நம்ம பார்த்தோம். யூரோப்ல பார்த்தோம். இத வர இந்த இத வர டேட் சாப்பிடலாம். அவன்கிட்ட கேளுங்க, சாப்பிடலாம். ஆனா சில இதுல ரொம்ப ரொம்ப இதா இருக்குல்ல தான், மண்ணை கழுவி சாப்பிடும். இந்த மண்ணெல்லாம் நம்ம கழுவி சாப்பிட்ற பையன் வேலை பார்க்குறான் பாருங்க, பெங்காலி பையன். அவன் தான் இந்த வீட்டில் தான் வேலை பார்க்குறான். இந்த பையன் அவன் தான் முருங்கை எல்லாம் முன்னாடி நிறைய தந்துருக்கான். நமக்கு நிறைய நான் கொண்டு போனேன். இது என்ன ட்ரீ தான்? எது காஞ்சி இருக்கு, எல்லாம் சூடு இல்லை, அதனால காஞ்சி போயிடும். நிறைய பறிச்சிருக்கோம் நாங்க. இது பாருங்க, ஃபுல்லா இவங்க அரபிஸ் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது தெரியாது, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, சும்மா அழகுக்கு வளர்த்துக்காங்க.
முருங்கை இலை சாம்பாருக்கு முருங்கை இலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும் சாம்பார். ஆனா இவங்களுக்கு இது எப்படி செய்யணும்னே தெரியாது. துளசி துளசி தானே, துளசி செடி நல்லா இது பண்ணி பாரு. ஆமா துளசி செடி பாருங்க. இதான் கேரவன். நம்ம ட்ரிப் என்ன உங்க போனோம்னா போறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது இருக்கு பாருங்க. டேங்க் இருக்கு தண்ணிக்கு. உள்ளவே பெட்ரூம் பாத்ரூம் எல்லாமே இருக்கும். இது வந்து டோ பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு இதா இருக்குல்ல. காருக்கு பின்னால எடுத்துட்டு போவாங்க. இல்ல காருக்கு பின்னால இது பண்ணிட்டு டோ பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அவங்க வந்து டெசர்ட்ல எல்லாம் போகும்போது அங்க போய் ஒரு 10 நாள் அப்படி ஸ்டே பண்ணிட்டு வருவாங்க. டோர்லாம் இருக்குல்ல, டோருக்கு ஜன்னல். ஏசி பாருங்க மேல. பின்னாடி வந்து ஸ்டார் கேஸ் இருக்கு. மேல போய் அவங்க எதுவும் பண்றதுக்கு. இது உள்ள போயிட்டு பெட்ரூம் சூப்பரா இருக்கும். அத்தா நான் அந்த டேட்ஸ் சாப்பிடுறேன் பாருங்க. நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. ஸ்டார் கேஸ் இதுல ஏறி மேல போய் மேலேயும் டென்ட் மாதிரி போட்டு மேலேயும் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஆமா பாருங்க பச்சையா இருக்கு. இப்போ பச்சையா இருக்கேதா? லேட்டா காய்ச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செப்டம்பர் மாசம் தானே. ஆமா ஜூன் ஜூலைலயே முடிஞ்சிரும்லக்கா. ஜூன் ஜூலைல இது பரவாயில்ல. மேல ஏறி பறிக்கணும், அதான் பிரச்சனை. இது பாருங்க. இந்த மாஸ்க் வந்து நான் போகும்போது கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் அது வந்து ஒர்க் நடக்குது போல. அரை பிள்ளைகள் பாத்தீங்களா? இங்கெல்லாம் அரப்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்லயுமே வந்து 5-6 பிள்ளைகள் இருக்கும். அது வந்து கேர்ள்ஸா இருந்தா அவங்க ஃபுல் படிப்பு எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்கும். அதனால வந்து இவங்க நிறையவே பிள்ளைங்க இருக்குவாங்க. இவங்களுக்கு தோட்டம் நிறைய வச்சிருக்காங்க பாரு. நல்லா இருக்கு இந்த தோட்டம். தோட்டம் வச்சிருக்காங்கல்ல. இந்த பாருங்க இந்த தோட்டத்துல நிறைய பூசணிக்காய், சொரைக்காய்லாம் ஒரு 100 சொரைக்காய் கூட காய்ச்சிருக்கும் இந்த இடத்துல. நான் பார்த்துருக்கேன் போன தடவை ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி. நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம். அந்த இதில் வேலை பார்க்குற ஆள் வந்து எங்களை கூப்பிட்டு இந்த வழியாக தான் நாங்கள் வாக்கிங் போவோம். அப்போ தருவார் கொண்டு போங்கன்னு. இப்போ தான் பார்க்குறோம். இங்கே பாருங்க நெல் விளைய வைக்கிறாங்க. எல்லாமே நெல் விளைய வைக்கிறாங்க. அதில் தண்ணி ஃபுல்லாக இது போட்டுருக்காங்க. பைப்பு போட்டு நெல் ட்ரிப் நிறைய டிப்பார்ட்மெண்ட் ஏதாவது தேவைக்கு நிறைய தண்ணி வேணும். சூப்பராக இருக்கு. இந்த மரம் எல்லாம் நட்டு நல்லா இருக்குல்ல. வேற ஏதோ வித்து ஏதோ போட்டிருக்காங்க நினைக்கிறேன் இந்த சைடு. பத்தியா எல்லாம் உழுது போட்டிருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் போட்டு ஏதோ உழுது இருக்காங்க. ஏதாவது போட்டிருப்பாங்க. ஆனா இங்கேயும் வந்து நம்ம பாராட்ட வேண்டியதுதான். ஏன்னா எவ்வளவு தூரம் இது பண்ணாங்க. பூவரச மரம் இருக்கு. இது வந்து பதாம் ட்ரீ. இது என்னது தான் தெரியல, என்ன ட்ரீன்னு தெரியல. நிறைய ட்ரீஸ் வச்சிருப்பாங்க. இந்த இடம் ஃபுல்லா இப்போ இது செப்டம்பர் மாசம், அதனால அவங்களுக்கு வந்து அவ்வளவா நல்லா இல்ல. நீங்க யூகாலிப்டஸ் மரம் நிக்கல. யூகாலிப்டஸ் மரம் அந்த சைட்ல இருந்து அங்க லாஸ்ட் வரைக்கும் அந்த இடம் வரைக்கும் இருக்கும் அந்த வீடு. இங்க எல்லாமே வீடு எல்லாமே 50 சென்ட்ல வீடு கட்டுவாங்க. நல்ல பெருசா இருக்கும். வீட்டை சுத்தி இவ்வளோ இடம் இருக்கு பாருங்க. ரோடுக்கும் இந்த சைடு வீட்டுக்கும் இடையில எவ்வளோ இடம் இருக்கு. அதில் ஃபுல்லா இந்த வீட்டில் வந்து ட்ரீஸ் வச்சிருப்பாங்க. நல்ல ஒரு 4-5 பேர் வேலை பார்ப்பாங்க. எல்லாரும் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க. இதோ கத்தாழை மாதிரி வச்சிருக்காங்க. அந்த இருக்குல்ல ஆலிவ் வேற இங்க வச்சிருக்காங்க. ஆலிவ் ட்ரீ அது அந்த இருக்குல்ல நல்ல ஹைட்ல வச்சிருக்காங்க பாருங்க. ஆலிவ் ட்ரீ அதுவும் ஆலிவ் ட்ரீ தான். இது ஒரு இது மாதிரி வச்சு லைட்ஸ் தான். இது வந்து லைட் வைக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க தா கோழி எல்லாம் இருக்கு. இங்க டக். ஆமா இங்க பாருங்க டக்கு. ரோட்ல விட்டுருக்காங்களா? பரவாயில்லையா? ஆமா உள்ள இருக்குது மயிலா தான். வெள்ளை கலர்ல மயில். மயில். ஆமா ஐயோ பீகாக். கோழி நிக்குது.
பீகாக், ஒயிட் கலர் பீகாக். கோழிலாம் வளர்க்காகன்னு வராது. எங்க ஓடிட்டது? அந்த பக்கம் ஓடி இருக்கோ? ஆமா ஆமா, மரத்து மேல அடையும். பாவம் அடையதுக்கு வந்தது தான், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நிறைய வளர்த்தோம் இங்க, அதே மாதிரி இருக்கு, நம்ம சேவல் மாதிரி இருக்குன்னு தான். கோழியெல்லாம் நல்ல குண்டு குண்டா இருக்கு. நாங்க வச்சிருக்கும் போது அப்படிதான் இருக்கு. அதுக்கு நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு மெயின் ரோடு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். இப்போ இந்த இடம் அந்த சைடு வந்து நமக்கு வந்து இது வரும், லூலு வரும். இருட்டாயிட்டு நாங்க கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு தான் பிளான் பண்ணோம். டயர்டு. இன்னைக்கு காலையில தான் நான் வந்தேன். ஃப்ளைட் எனக்கு இன்னைக்கு காலையில 8:30க்கு. வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம், நல்லா தூங்கியாச்சு. இனி இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் நாளையிலேருந்து நாங்கள் நல்லா கிளியராக எடுத்து போடுவோம். இந்த பாருங்க, இந்த ரோட்ல ஃபயர் வந்தா அது அணைக்கிறதுக்கா. ஆமா, இந்த பாருங்க, ஒரு எமர்ஜென்சிக்காக இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஃபயர் வந்தா இப்ப மாஸ்க் இருக்கு, ஏதாவது ஒரு ஃபயர் வந்ததுன்னா டக்குன்னு இது பண்றதுக்காக வாட்டர் வரும், அணைச்சிடலாம். ரோட்லயே வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம வேற பைப்புக்கு ஃபோர்ஸா வரும். கூட்டமே இருக்காது, ஒரு அவ்வளோ டிராஃபிக் இருக்காது, நம்ம நடக்கிறதுக்கு எல்லாமே நல்ல சூப்பரா இருக்கும். அப்படி விட்ட இடத்துல கூட அவங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க. பில்டிங்ஸ் இருக்கு, வில்லாஸ் தான் எல்லாமே. நீங்க வந்து இந்த சைடு வந்து ஃப்ளாட்ஸ்லாம் பார்க்க முடியாது. இங்கே வந்து ஏர்போர்ட் பக்கம் இருக்கு. நாங்கள் இருக்க வீடு வந்து ஏர்போர்ட் பக்கம், அதனால ஏர்போர்ட் பக்கம் வந்து உங்களுக்கு இது ஃப்ளாட்ஸ் வைக்க முடியாது. சிட்டிக்குள்ளே போனால் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ். பார்த்தீங்களா, 6 மணி ஆனோன்னா ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக லைட்ஸ் போட்டுருவாங்க. நம்ம எப்போ நைட்டு 2 o'clock வந்தாலும் 3 o'clock வந்தாலும் ஒரு பயம் கிடையாது. லேடிஸ்க்கு ஒரு இதுவே கிடையாது. நல்ல ஃப்ரீயாக வரலாம், பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இதே மாதிரி நீங்கள் துபாய் டு அபுதாபி போனால் கூட உங்களுக்கு வந்து இந்த ரோடு ஃபுல்லாக லைட்ஸ் இருக்கும். இல்லை இல்லை, நம்ம தோட்டத்தில் கட்டி இல்லை, இது வேற சைடு வந்து என்னது வரப்புல வைக்கக்கூடிய ரூம் பண்ணி விடுவாங்க. இந்த வரப்புல வைக்கக்கூடிய, அதாவது ஃபென்ஸ் மாதிரி நல்லா இருக்கு பாருங்க, அடர்த்தியாவும் வருது. க்ரூம் பண்ணி விடுவாங்க. நல்லா க்ரூம் பண்ணி சூப்பரா இதுக்குன்னு ஆள் வச்சு இது பண்ணி விடுவாங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் ஆர்ச் மாதிரி புக் பண்ணி விட்டுருக்காங்க. அழகா இருக்குல்ல? பாருங்க, எல்லா வீட்டு முன்னாடியும் டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து எல்லா ஒரு வில்லாக்கு முன்னாடியுமே வச்சிருப்பாங்க. வேஸ்ட் டெய்லி மார்னிங் எடுத்துட்டு போயிருவாங்க. 2 minutes ஒன்ஸ் ஒரு ஃப்ளைட் வருது பாருங்க. இப்பதான் ஒரு ஃப்ளைட் போச்சு, அடுத்த ஃப்ளைட் எல்லாம் எத்தியாதான் தான். நான் இப்ப பார்த்து ஒரு 4-5 ஃப்ளைட் எல்லாம் இத்தியாதான். மேக்ஸிமம் ஃப்ளைட் இப்போ தான் இறங்கக்கூடிய டைம். ஈவினிங் டைம் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகக்கூடிய டைம். அதான் 2 to 5 minutes ஒரு ஃப்ளைட் இறங்கிட்டே இருக்கு. ஷவர்ல லைட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க, அது நல்ல சூப்பரா இருக்குல்ல அந்த டிசைன். அது நல்லா இருட்டிட்டு வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, கிளியரா இருக்காது. அந்த பாருங்க தான் ஃப்ளைட்டு காட்டுங்க, ஃப்ளைட் லைட்ஸ்லாம் போட்டு வருது பாருங்க, நல்லா இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு இந்த இடத்துல. இந்த ரோட்ல எல்லாம் ஒரு மனுஷன் போக மாட்டாங்க, 1-2 வண்டி கார் தான் போவோம், அதுக்கு மேல போக மாட்டாங்க. நடக்கு ரொம்ப ஈஸி. என்ன நல்லா இருக்கும் நடக்கிறதுக்கு. இது மிலிட்டரி ஃப்ளைட் தானே? அதை எடுக்காதீங்க, வேண்டாம். இது கிடக்கு அங்கே ஸ்ட்ரீட்ல எல்லாம் நல்லா இருக்குல்ல? நீ ரோட பாரு எவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட வைண்ட் அப் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.